ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட்ன்றதை பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து 182 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 439 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 140 ரூபாய் ஏறி 12,580 ரூபாயில இருக்கு. அடுத்தா கோல்டு பீஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு 111 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாம எப்போதும் சொல்ற மாதிரி தான், கோல்டை வந்து நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னா கோல்டு பீஸை வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு கோல்டையும் அதுதான் கோல்டு பீஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு 111 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளால கோல்டை வந்துட்டு பிசிக்கலா கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அக்குமுலேட் பண்ணலாம். அக்குமுலேட் பண்ணிட்டு ஒரு குவான்டிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கோல்டு பீஸை சேல் பண்ணிட்டு கோல்டா வந்துட்டு நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு கோல்டை பீட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால வந்துட்டு கோல்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. சில்வர் வந்து இன்னைக்கு ஒரு 4000 ரூபாய் ஏறி 2,60,000 ரூபாயில இருக்கு 1 kg சில்வர். அடுத்த ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2025ல மட்டும் 3,903 ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வந்துட்டு ஒன்லி 750 கம்பெனி மட்டும்தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இது இப்போ வரையும் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப் எல்லாமே வந்துட்டு பெருசாக அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதனால நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் அப் பக்கம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் ஸ்மால் கேப் ஸோ இதனால தான் வந்துட்டு ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மார்ட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்துட்டு ஒன்லி லார்ஜ் கேப்ல வந்துட்டு எது வந்துட்டு இப்போதைக்கு கரண்டாக கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற ஸ்டாக்கை மட்டுமே பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். அடுத்ததான் நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான ஐடிசி வந்து நேற்றும் இன்னைக்கும் சேர்த்து வந்துட்டு 14% வந்துட்டு மார்க்கெட்ல கரெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்துட்டு 350 ரூபா சம்திங்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வந்துட்டு சிகரெட் அண்ட் டபாக்கோ ப்ராடக்ட் வந்துட்டு 40% வந்துட்டு டேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு பிப்ரவரியில வந்து இந்த டேக்ஸ் வந்துட்டு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ மெயினாக வந்துட்டு ஐடிசிக்கு வந்து 40லேருந்து 45% வந்துட்டு சிகரெட்டில் இருந்து தான் வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக வருது. இதனால தான் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ இவ்வளோ கரெக்டாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மெயினாக இந்த கம்பெனியை வந்துட்டு ஒரு சிகரெட் கம்பெனியை பார்க்காதீங்க. இதில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. அது இல்லாமல் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்ல இருக்காங்க, அக்ரி பிஸ்னஸ்லயும் இருக்காங்க, பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ற பிஸ்னஸ்லயும் இருக்காங்க. இவங்க வந்து மல்டிபிளா பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்துட்டு க்ரோ தான் ஆவாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் தான். இதை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இந்த பினான்சியல் இயர்ல வந்துட்டு நாங்கள் 1,71,000 வண்டி வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்துட்டு அதோட எம்டியான சைலேஷ் சந்திரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸாக வந்துட்டு அங்கே ரெக்கார்ட் பிரேக்கிங் சேல்ஸ் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு இந்த இயர் வந்து 5 நியூ இவி வெஹிக்கிள் வேற லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயும் வந்துட்டு இது நல்லா பூஸ்டப் ஆகும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. தாராளமாக வந்து இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த சேல்ஸை வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணோன்னா 22% வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்துட்டு 31% வந்துட்டு சேல்ஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மெயினாக வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 31% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இவங்க வந்து டிமர்ஜர் பண்ணதே வந்துட்டு இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்துட்டு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் யூரோப்பியன் கம்பெனி இவாகோ வேற வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இவங்க ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. இவங்க வந்துட்டு குயிக்காக கண்டிப்பாக வந்துட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துட்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு இப்போதைக்கு ரொம்ப அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி தான் அசோக் லைலாண்டும் வந்துட்டு 26% வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு சேல்ஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 26% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சேல்ஸும் வந்துட்டு 27% வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.